தாய் மக்களே எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க நாங்க அடுத்த நிகழ்ச்சியூடாக மதி கலர்ஸ் பிரிண்டர்ஸுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, விதம் விதமான கார்ட்ஸா இருக்கட்டும் சரி, புத்தகங்களா இருக்கட்டும் சரி, அதை தாண்டி என்னென்ன விடயங்கள் வந்து நாங்க பிரிண்ட் எடுக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளடக்கி இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா எங்களுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். வார வாரம் ட்ரெஸ் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, ஜுவல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடைகள்லயுமே என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அண்ட் அதை தாண்டி வந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள், அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய விலை நடப்புகள் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையுமே இந்த நிகழ்ச்சியூடாக நாங்க உங்களுக்கு வந்து தொகுத்து வழங்கிட்டு வரோம். அந்த வகையில இன்றைய தினத்திலும் கூட மதி கலர்ஸ் பிரிண்டர்ஸுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஷாப்புக்குள்ள போகலாம். அந்த அச்சகத்துல வந்து என்னென்ன மாதிரியான விடயங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள், அதை தாண்டி அதனோட செயல்முறைகள், படிமுறைகள் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே இன்றைய இந்த நிகழ்ச்சியூடாக உங்களுக்கு நான் சுத்தி காட்ட தயாரா இருக்கேன். ஸோ இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க. நேர்களே நான் சொன்னது போலயே மதி கலர்ஸ் பிரிண்டர்ஸுக்குள்ள தான் இணைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் எங்களோட இணைந்திருக்கிறார் திரு சதீஷ் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். சரி, கண்டிப்பாக இந்த 25 ஆண்டை நீங்கள் பூர்த்தி செய்திருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய குழுவினருக்கும். குறிப்பாக 25 காலம் அப்படின்றது வந்து வெறுமனே சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விடயங்கள், நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இந்த ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். சரி, கண்டிப்பாக இந்த ஒரு நிறுவனம் வந்து எவ்வளவு காலம் அதாவது இவ்வளவு காலமும் மக்கள்கிட்ட இருந்த எவ்வளவு மாதிரியான ஆதரவுகளை பெற்றுக் கொண்டிருக்கு? நான் உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுடைய லேண்டிக்கு என்னுடைய ஒரு வணக்கத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். சரியான கஷ்டத்தின் மத்தியில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மதி கலர்ஸ். ஓகே. ஆரம்பம் என்றது 2001ஆம் ஆண்டு ஒரு 40,000 ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த நிறுவனம். ஸ்கிரீன் பிரிண்டிங்ல ஆரம்பிச்சு அதே அடுத்தடுத்த ஆஃப்செட்டுக்கு பிரிண்டிங்கு போய் அதே டிஜிட்டலுக்கு பிரிண்டுக்கு போய் அப்படியே ஒரு கட்டி எழுப்பி இருக்கோம். 25 ஆண்டுகளை கடந்துட்டோம். எங்களுக்கு முழு ஆதரவும் எங்களுக்கு மக்களின் ஆதரவு இருந்து கொண்டே இருக்குது, இனியும் இருக்கும். கண்டிப்பா. அந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கிறபடியே தான் இந்த அளவுக்கு உங்களால வந்து சர்வை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, அதை தாண்டி வந்து பார்க்கும் பொழுது ஏனைய பிரிண்டர்ஸ், ஏனைய நிறுவனங்களை விட உங்களோட இடத்துல வந்து இந்த விடயங்கள் யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது என்ன விஷயம்? ஆரம்பத்தில் எங்களை வந்து இப்போ இப்படியே ஒரு ப்ரெஸ் பிரிண்டிங்கில் ஒரு நீட் ஒர்க் பார்ப்பாங்க. அதையே பார்த்து எங்களுக்கு அதை ரசிப்போம். ரசிச்சு நான் வந்து ஒரு பொஸ்கோவில் ஒரு 7 வருஷமாக நான் ஊழியராக கடமையாற்றி அதிலிருந்து தான் நான் அடுத்த ப்ரெஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ அதில் நான் அங்கே பழகின பழக்கம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்து அது அப்படியே இருக்குது. அது அவர் எப்படி அழகை பார்த்து செய்வாரோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி கலசையும் அழகை பார்த்து கொண்டு போய் கொண்டிருப்போம். அதே மாதிரி மக்களிடம் பெறுறது நேர்மையாக இந்த டைம் கொடுக்கணுன்றதை ஃபாலோ பண்ணுவோம். நானும் இங்கே வந்து முதலாளி என்று இல்லை, நானும் ஒரு ஊழியராக தான் கடமையாற்றி கொண்டிருக்கேன். கண்டிப்பாக அதை எங்களால கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏனென்றால் ஒரு ஊழியர்களும் உங்களோட ஒரு சக நண்பனை போல் பழகிறார்கள். அந்த மாதிரி ஒரு குடும்ப உறவு மாதிரி தான் இந்த சூழலை என்னால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, அதை தாண்டி உங்களுடைய குடும்ப உறவு, உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் உங்களுக்கு உங்களுடைய தொழில் நிமித்தம் அப்படி இருக்கு? அம்மா அப்பா ரொம்ப சாதாரண குடும்பத்தினால் இந்த இருந்திருக்கோம். அம்மா அப்பா என்ற சொத்து ஒன்றும் இல்லை. நாம வேலைக்கு போயிருந்ததும் என்னுடைய முயற்சி தான். இந்த நிறுவனம் 25 ஆண்டு காலத்தை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் நீங்கள் இதுவரை காலமும் நிறைய பேர் உங்களுக்கு வாடிக்கையாளர்களாக இருந்திருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள்ட்ட இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஃபீட்பேக்ஸ் கிடைத்திருக்கும். இதுவரை காலமும் மறக்க முடியாத ஒரு ஃபீட்பேக் அப்படின்னும் பொழுது ஏதாவது ஒன்று இருக்குதா? இங்கே கஸ்டமர் வரும் பொழுது அவர்கள் என்ன சிந்தனைகள் வந்து எங்கள்கிட்ட கேட்கணுமோ அதை எங்களால் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது எங்களை பொறுப்பாகும். அவர்கள் என்ன மாதிரி செய்ய வடிவமைப்பு ஆக்கணும், எப்படி புத்தகத்தை உருவாக்கணும், என்ன ஸ்டைலில் வரணும்ன்றதை வந்தால் அதே திருப்தியில் நாங்கள் திருப்திப்படுத்தி அனுப்புவோம். கண்டிப்பாக. அதனால் வந்து உங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை வருகின்ற அத்தனை கஸ்டமருமே நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதான் 1-2 சொல்லி உங்களால் குறிப்பிட சொல்ல எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியுமே நான் நினைக்கிறேன். சரி, கண்டிப்பாக பல விஷயங்கள் இந்த பிரிண்டர்ஸுக்குள்ளே உள்ளடக்கி இருக்கிறாங்க. என்னென்ன விடயங்கள், என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோடாக அவங்க எல்லாருக்குமே நான் காட்சிப்படுத்த தயாராக இருக்கேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க.
இந்த மதி கலர்ஸ் பிரிண்டர்ஸில் வந்து நிறைய விதமான செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நமக்கு சுற்றி கட்டுறதுக்காக சகோதரி இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர்? கோபிகா. எஸ், கோபிகா தான் இன்றைக்கு நம்மளுக்கு இந்த மதி கலர்ஸ் பிரிண்டர்ஸை சுற்றி காட்ட போகிறாங்க. சரி, முதல்ல வந்துட்டு என்ன விஷயத்தை இங்கே நீங்கள் செய்துட்ருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இது வந்து வெட்டிங் கார்டு நாங்கள் அடிக்கிற நாங்கள் வெட்டிங் கார்டில் வந்து ரேசிங் பிரிண்டிங்கில் இந்த மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரியான பிரிண்டிங் மேக் எல்லாமே இங்கே தான் செய்து கொண்டிருக்கீங்க. ஸோ ஒன்றா இது செய்துட்டு இருக்கிறதா? நிறைய செய்கிறதுக்கு மிஷின் இருக்குது. அவர் தனக்கு ஈஸியாகிறதால இதில் வந்து அவர் யூஸ் பண்ணுறவர் ஒன்றா செய்கிறது. நேர்களே, இது வந்துட்டு கையால் மேக் பண்ணக்கூடிய ஒரு மாதிரியான கார்ட் டிசைன். அதை தாண்டி வந்துட்டு மிஷின்ஸ்லையுமே மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஐயா தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரு. வணக்கம் ஐயா. சரி, கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நீங்கள் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி கோபிகா, சொல்லுங்க, இங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது அப்படின்னு? இது வந்து பைண்டிங் செக்ஷன். பைண்டிங் செக்ஷன்ல வந்து பில் புத்தகம் செய்யறது, புக் கட்டுறது, எக்ஸாம் பேப்பர்ஸ் செய்யறது, அதை கிளிப் அடிக்கிறது, மற்ற மேகசின் வந்து லெமினேஷன் போடுறதுல இருந்து முழு வேலையுமே இங்க தான் செய்யுது. இது வந்து பைண்டிங் செக்ஷன். இதுல ஃபுல்லா எல்லா வேலையுமே இங்க தான் செய்யறேன். எவ்வளவு காலத்துல இதெல்லாம் நீங்க பிரிண்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பீங்க? இப்போ வெட்டிங் கார்ட்ஸ்ன்னு சொன்னா 3 நாள் அல்லது 2 நாள்ல. கூடுதல் எங்களுக்கு வர கஸ்டமர் எல்லாமே ஷார்ட் பீரியட்ல காலையில தந்துட்டு ஈவினிங் தர மாதிரி தான் எங்களோட கஸ்டமர்ஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் கல்வெட்டுன்னு சொன்னா இன்றைக்கு தந்தா நாளைக்கு அந்த மாதிரி, புக்குன்னு சொன்னா ஒரு ஒரு தடிப்புக்கு ஏற்ற மாதிரி, சிலது வந்து ஹார்ட் பைண்டிங் இருக்கு, அந்த மாதிரி கேட்ட மாதிரி நாங்க டிசைட் பண்ணுவோம் டேட் பேன்னு சொல்லி. ஓகே, அப்ப தார கஸ்டமர் வந்து திருப்தியோட தான் போறாங்க இங்க. கண்டிப்பா 25 வருஷம் ஆச்சுது, இன்னுமே ஒருத்தருமே கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி இல்ல, எல்லாருமே சந்தோஷமா தாரவங்க டபுள் திருப்தியோட அதை தாண்டி வந்து குறுகிய காலத்துல கொடுத்தாலும் அதை நிறைவான சந்தோஷத்துல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியோட வந்து வீடு திரும்புறாங்க அப்படின்றத வந்துட்டு கோபி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, அடுத்த செக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. என்னடா இது சுத்தி பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஷோர்ட்டா அவங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கோம். ஸோ அடுத்த செக்ஷன் போகலாம் வாங்க. அடுத்த செக்ஷனுக்குள்ள வந்திருக்கிறோம். ஸோ இது என்ன செக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றத விட நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது வந்து டிஜிட்டல் ரூம், கலர் பிரிண்ட் எடுக்கிறேன் நாங்கள். இந்த மிஷின் வந்து கலர் பிரிண்ட் மிஷின். இதில் வந்து லாஸ்ட் சைஸ் வந்து 12க்கு 18 வந்தாங்க உள்ள வைக்கலாம். வெளியில வந்து நாங்கள் 13க்கு எந்த சைஸ்லையுமே வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அகலம் வந்து 13, நீளம் வந்து நீங்கள் எவ்வளவும் வைக்கலாம். இதில் வந்து சும்மா ஒரு சாம்பிள் வந்து போடுறேன். இந்த அவுட்புட் வந்து இப்படி இருக்கு. ஓகே, பாருங்க நேர்களே, சுட சுட வடை கேட்டிருப்பீங்க, சுட சுட சாப்பாட்டு ஐட்டம்ஸ் கேட்டிருப்போம், சுட சுட பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்க்குறோம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, குறுகிய காலத்திலேயே வந்து எதென்றாலுமே வந்துட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான வசதிகளை நவீன முறையான இந்த மிஷின்ஸை வச்சு இவங்க வந்துட்டு செய்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நார்மலாக எல்லா இதுலேயுமே செய்வாங்க, இருந்தாலும் வந்துட்டு இவங்கள்ட்ட வந்து நீங்கள் உடனடியாக இப்போ வந்துட்டு இன்றைக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தாலே அதை ஈவினிங் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு வசதியை வச்சிருக்காங்க. வந்து 5 நிமிஷத்துலேயே எடுக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு இடையிலேயே நாங்கள் பிரிண்ட் போட்டு கொடுத்துருவோம். கண்டிப்பாக அதுதான் வந்து இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஸோ குறுகிய காலத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரிண்டிங் சம்மந்தமான விஷயங்கள் தேவைப்படுதோ அது அத்தனையுமே இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியே இருக்கும். ஸோ அதுவே வந்துட்டு இங்கே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதை தான் இவங்களை வந்துட்டு 25 காலத்துக்கு மேலாக வந்துட்டு இந்த யாழ்ப்பாணத்தில் தக்க வச்சு கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லியே நானுமே நம்புகிறேன். சரி, அடுத்து என்ன விஷயம் இருக்கு பார்க்கலாம். அடுத்து பேனர் மிஷின் இருக்குது. இந்த பேனர் மிஷின்ல வந்து நாங்கள் 10 அடி ரோல் மட்டும் கொல்வி ஓடலாம். 10 அடி ஆக கூடினது வந்து 10 அடி. அடுத்து வந்து இந்த பேனர் பிரிண்டிங் அந்த விஷயங்களுக்குள்ள அடைஞ்சிருக்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு பேனர் பிரிண்ட் பண்ணக்கூடிய மிஷின். ஸோ எவ்வளவு அகலம் வர எவ்வளவு நீளம் வர இந்த பேனர் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய மாதிரி? இது வந்து ஒரு பக்கம் 10 அடி. அந்த 10 அடிக்கு பிறகு நீங்க எத்தனை அடியுமே போடலாம். ஆக கூடினது வந்து 10 அடி. அகலம் வந்து 10 அடி இருக்கக்குள்ள நீங்க நீளம் எவ்வளவும் போடலாம் தானே, அப்படி போடலாம். இதுல வந்து பேனர் ஒன்று ரெடி பண்ணி இருக்குது. ஓகே, அதாவது வந்துட்டு பேனர் குறிப்பா நிறைய விஷயங்களுக்கு அடிப்பாங்க. அதை தாண்டி இந்த என்ன சொல்றது, மைய வீட்டுக்கு வந்து முக்கியமா நிறைய அடிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பிரிண்டிங் தான் வந்து இப்போ நாங்கள் மேக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதான் இப்போ நாங்கள் பார்க்குறோம். ஸோ எவ்வளவு நேரத்தில் இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி? இது சரியா 12 நிமிஷம். 4க்கு 3 பேனர் சொன்னா 12 நிமிஷத்துல அது ஓடி முடிஞ்சிடும். ஓகே, அதை தாண்டி வந்துட்டு இப்போ விலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி?
விலையண்டு பாக்கெட்டுல வந்து கஸ்டமர் ரெடி பண்ணி கொண்டு வந்தா ஒரு அமௌண்ட்டும் நாங்களா கிரியேட் பண்ணிக்கல ஒரு அமௌண்ட்டும் மாறும். இது வந்து ஒரு சதுர அடிக்கு தான் அமௌண்ட் வருது. கஸ்டமரா டிசைன் பண்ணி வரைக்கல சீப்பா முடியுமா வைக்க. சரி நேர்களே, அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதில் ஒரு முக்கிய விஷயம்னு சொன்னால் இந்த வெட்டிங் கார்ட்ஸ், ஏஜரன்ஸ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு நாங்கள் மேக் பண்ணக்கூடிய கார்ட்ஸ் வந்துட்டு எப்போயுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். அதை தாண்டி வந்துட்டு எங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி கோபிகா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து 50 ரூபாயிலிருந்து கார்ட்ஸ் இருக்குது. வெட்டிங் கார்ட்ஸ் வந்து நாங்கள் கொழும்புல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுற கார்ட்ஸும் இருக்குது, நாங்களே ஓனாக கிரியேட் பண்ணி செய்கிற கார்ட்ஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி செய்கிற கார்ட்ஸ். இது வந்து 100 ரூபீஸ்ல இருந்து இருக்குது இந்த கார்டு. இந்த கார்டு எவ்வளோ? இது வந்து 100. ஓகே. அதில் வந்து நீங்கள் இந்த போர்ட் மாற்றலாம், இந்த போர்ட் மாற்றலாம். இது ஃபுல்லாகவே பாயிலிங் கார்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போர்ட்டையும் உள் விஷயத்தையும் மாற்றிக்கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் கிரியேட் பண்ணுற கார்டு செரிமனி கார்டு. இந்த கார்டு தான் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்காம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 150 ரூபாய். இது எவ்வளோ காலத்துக்குள்ள நீங்கள் செய்து கொடுக்க முடியும்? கஸ்டமர் ஓகே பிரிண்ட் போடுங்கன்னு சொன்னால் ஒரு 1.5 நாளில் செய்து கொடுக்கலாம் இந்த கார்டு. 1.5 நாளில் வந்துட்டு உங்களோட கைகளில் சேரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு முதல் வந்து கொடுக்கக்கூடாது. ஏர்லியாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் என்ன சொல்கிறது, அழகாக அவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க தானே. ஸோ அதனால் வந்துட்டு எப்போ என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஏர்லியாக கொடுத்துக்கோங்க ஓடோஸை. அப்படி இல்லை ஸோ கடைசி நிமிஷத்தில் கொடுக்கக்கூடியவங்களுக்கும் அவங்க செய்து கை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரி சொல்லுங்க அடுத்து. இது வந்து வெட்டிங் கார்டு, இப்போ ட்ரெண்டிங்காக போகிற கார்டு. இதில் வந்து நேம் அடித்து கொடுக்குறேன். இது அப்போ ப்ரைஸ் என்ன மாதிரி? 300 ரூபாய். அதோட வித் என்வெலப்பும் வரும். ஓகே சரி. அடுத்து இது வந்து இந்தியாவில் இருந்து எடுத்துக்கிற கார்டு. ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரியான சாம்பிள்ஸ் கார்டு தான் உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கிறோம். அதை தாண்டி வந்து எக்கச்சக்கமான கார்ட்ஸ் வந்து இந்த ஷோரூம் ஃபுல்லாகவே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை தாண்டி இப்போ நீங்கள் வந்துட்டு டிசைன்ஸ் வச்சுருந்தாலுமே வந்துட்டு அவங்கக்கிட்ட காட்டும் பட்சத்தில் அதே மாதிரி உங்களுக்கு அவங்க செய்து கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஏர்லியாக கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்களோட மனநிலை எனக்கு புரியுதுங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக மன நிம்மதியோடு உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. சரி அடுத்த என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு இது என்ன மிஷின் அண்ட் இதுல வந்துட்டு என்ன நடக்கிறது இந்த செக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இது வந்து CTCP பிளேட் மேக்கிங் மிஷின். இதுல போடுற பிளேட்டை தான் நாங்க ஆஃப் செட்ல கொண்டு போய் அடிப்போம். ஓகே. இப்போ இதுல வந்து பிளேட் போட்டுட்டு அதை வந்து கழுவுற மிஷின். எங்க பிளேட் போட்டு நாங்க கழுவிட்டு ஜொப் இருக்குன்னு தானே அந்த ஜொப்பை கொண்டு போய் கீழே ஆஃப் சைட்ல கொடுத்தா அவங்க வந்து எங்களுக்கு ஜொப்பா கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க. இப்ப நாங்க கம்ப்யூட்டர்ல செய்யற விஷயம் இருக்கு தானே, அது வந்து இதுல இப்ப பதிஞ்சு கொண்டு இருக்கு. இவ்வளவு காலமும் இந்த போட்டோ காப்பி மிஷின்ஸை தான் பார்த்துட்டு நாங்கள் இருந்தது உண்டு. இப்போ வந்துட்டு ஒரு பிரிண்டர்ஸுக்குள்ளேயே வந்துட்டு நான் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்கள் இதுக்கு இருக்குது. நிறைய மிஷின்ஸை வச்சு நிறைய விதமான விடயங்களை மேக் பண்ணி கொண்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் புதுவித எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வெளியில் ஒரு அவுட்புட்டை பார்க்கும் பொழுது இது ககனம் தந்துடுவாங்க தானே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி. ப்ளூ கலர் தானே போட்டு நாங்கள் அந்த ப்ளூ கலர் அவளை எங்களை கேரஞ்சிருக்கு கெமிக்கல்ல அங்கால ஜாப் வந்து பியூரா இருக்கு. ஃபோ கலர்னு சொல்லிக்கல CMYKன்னு சொல்லி பாருங்கள் மக்களே, தகடா போனது இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம மண்டைக்கு தான் கொஞ்சம் வேற பின்னிக்கு தான் நம்மளுக்கு புரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன். சரி புரிஞ்சா சந்தோஷம். இதெல்லாம் ஓகே. இதை நீ அப்படியே கொண்டு போயிட்டு அவங்க மிஷின்ல அதாவது ஒரு நோட்டீஸ் குறிப்பா வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆலயத்தினுடைய திருவிழாக்கான ஒரு நோட்டீஸ் தான் வந்துட்டு இதுல மேக் பண்ணிருக்கிறாங்க. அதை வந்துட்டு ஒரு தகடுல மேக் பண்றதெல்லாம் இப்போதானுங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சரி இதை வந்துட்டு அவங்க இனி பேப்பரா மாத்துவாங்க அப்படியா? ஓகே பார்க்கலாம் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லி.
ஓகே நேர்களே, நாங்கள் வந்துட்டு மேலே அந்த ஒரு பிளேட் போட்டுட்டு அதை தாண்டி அதை ஒரு என்ன சொல்ற ஒரு தண்ணியில கழுவினாங்களே, அது என்ன தண்ணியில நம்ம கிட்ட கேட்காதீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. சொல்லுங்க. இது வந்து ஒன் கலர் மிஷின். இந்த ஒன் கலர் மிஷின்ல வந்து 4 பிளேட்ஸ் போட்டுட்டு 4 ஜொப்பையும் வந்து செப்பரேட் தான் அடிக்கணும். அந்த 4 பிளேட் இது அவுட் பண்ண ஜாப் தான் இந்த ஜாப். ஓகே, அதாவது பார்த்தீங்களா ஸோ என்ன அழகா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் இதை வந்துட்டு வீதிகள்லையும் சரி, அதாவது கோயில்லையும் சரி, நாங்கள் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு, ஆனால் இதுக்கு பின்னால் எவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. இதுக்கு பின்னால் எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியுது அதுக்கு பின்னாடி எவ்வளவு படிமுறைகள் இருக்குன்னு சொல்லி. இது ஒரு போஸ்டர் வந்துட்டு எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்க? அது வந்து போஸ்டர்ட்ட சைஸை பொறுத்து. இந்த மிஷின் வந்து A1 மட்டும் அடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி சில பேர் வந்து A3 ஜாப் போடுவாங்க, சில பேர் வந்து A4 ஜாப் போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஸ்ட் முடியும். ஓகே, இப்போ வெளியிடங்கள்ல பார்க்கலாம் உங்கள்ட்ட வந்துட்டு குறைவா தான் இருக்கு. நாங்க எல்லாமே இங்க நாங்க தானே செய்யறோம். பிளேட் மேக்கிங் நாங்கள், அவுட் பண்றது நாங்கள், எல்லாமே நாங்கள் என்றதால வந்து கொஸ்ட் குறைவா தான். ஓகே, அதாவது நீங்க வெளியிடங்கள்ல போயிட்டு ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா அலையிறத காட்டில் இங்க வந்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இவங்கள்ட்டயே எல்லா வசதியும் இருக்கிறபடியா உங்களுக்கு பிரைஸ் அப்படின்றது வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஸோ நீங்க எதிர்பார்த்து வார அதே பட்ஜெட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு எங்களால் அறியக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து இப்போ 2000 பீசஸ் வந்து புக் மேகசின் வந்து எங்களுக்கு ஆர்டர் வந்துருக்குது. இது வந்து 100 பேஜஸோட வரப்போகுது. அதுக்குரிய வேலை தான் இப்போ போய் கொண்டிருக்குது. இவெல்லாம் செட்டு மோடி முடிச்சிருக்கிறோம். இன்னும் நாங்கள் இன்னும் செட்டோட இருக்குது. அதை சேர்த்து கேதை பண்ணி கட் பண்ணி நீ புக்காக நாங்கள் அவுட் பண்ணுவோம். பீசஸ் தானே கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சைஸ் நாங்கள் அலோகேட் பண்ணி வச்சுருந்தா அது ஓட்டோவா குட்டி 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 சைஸாக தானே கட் பண்ணுவோம். செட் பண்ணினா சரி. இதுகளில் விபத்துகள் நடக்கிறது. இது வந்து சென்சர் கை இருந்தா எடுக்காது, தட்டி வெட்டாது. நாங்க திருப்பி செட் பண்ண தேவையில்ல. 4 பக்கமுமே அங்க செட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி அது மிஷினே தள்ளி நாங்க இப்ப கையால தள்ளினா சரி மிஷின் ஓட்டோவா வெட்டும். இது வந்து இந்த மிஷின் வந்து GTO மிஷின், 1 ஷாட் 4 கலர். ஒரு டைம்ல 4 கலர் பிளேட்டுமே அடிச்சு ஒண்டா வந்து அவுட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஜொப் வந்து இங்க மதி கலர் எங்கட இந்த ஜொப்பே அந்த ஜொப் தான் 1 ஷாட் 4 கலர்ல. அதுல வந்து ஒரு பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு இடையில 10,000 அந்த மாதிரி பீசஸ் வந்துடும். நேர்களை இன்றைய தினமும் இந்த மதி கலர்ஸ் பிரிண்டர்ஸை வந்து நாங்கள் சுற்றி பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்துட்டு நிறைய விதமான விடயங்கள் உள்ளடக்கி வந்துட்டு இந்த பிரிண்டர்ஸ் வந்து இயங்கி கொண்டிருக்குது. அதை தாண்டி உங்களுடைய சுப காரியங்கள், முக்கியமான விடயங்களில் இந்த அழைப்பிதழ்கள் செய்யணுமோ, அதை தாண்டி புத்தகங்கள் நீங்கள் மேக் பண்ணணுமோ, அதை தாண்டி வந்துட்டு பேனர்ஸ் மற்றது வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த பிரிண்டிங் சம்பந்தமான விடயங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்துட்டு நல்லூர் அடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மதி பிரிண்டர்ஸை வந்துட்டு நீங்கள் நாடும் பட்சத்தில் குறுகிய காலத்துல நீங்க எதிர்பார்த்த விடயங்களோட எதிர்பார்த்த நேரங்களுக்குள்ள அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு வசதியோட தான் இந்த மதி கலர்ஸ் பிரிண்டிங் வந்துட்டு இணைந்து கொண்டிருக்காங்க. சரி, அந்த வகையில வந்துட்டு இன்றைய தினமும் இந்த இடமெல்லாம் சுத்தி காட்டின கோபிகா அவர்களுக்கு வந்துட்டு நன்றிகள். அதை தாண்டி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை நேயர் சொந்தங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உடன் ராஜ். நன்றி. Bye bye.